வெல்கம் பேக் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வயர்லெஸ் மைக்கை எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மைக் நிறைய பேர் வாங்கியிருக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபோனில் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு, ஆடியோவை கிளியராக ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே A to Z ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த மைக் தாங்க. இந்த மைக் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வயர்லெஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்குமே இந்த மைக்ரோஃபோனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸ் கிளியராகவே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப ஒரு சூப்பரான மைக் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விளாகிங் பண்ணுறீங்க, ட்ராவல் விளாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வயரை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற வயரை வச்சு இழுத்துட்டு போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ஜஸ்ட்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு 50 மீட்டர்லேருந்துமே நம்ம பேசலாம். ரொம்ப தாராளமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம லிங்க்கு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. இது எந்தெந்த ஃபோனில் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம இது பார்த்திங்கன்னா C டைப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. C டைப் சார்ஜிங் இருக்குல்ல, அந்த பின் உங்களுக்கு அந்த கனெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். K8 வயர்லெஸ் மைக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஷோவை நம்ம பண்ணிக்கலாம், இன்டர்வியூஸ் எடுத்துக்கலாம், வ்ளாகிங் ஷார்ட் வ்ளாக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ரேஞ்ச் நம்ம கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 20 மீட்டர் ஆஃப் ஆக்சஸ் டு ரெபெக்ஷன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 மீட்டர்லேருந்து நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 800 to 1000 இந்த ரேஞ்ச் தான். இது 600லேருந்தே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டி அப்படின்னா 1000 அந்த ரேஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 பக்கமாக வருது. கிளியர் ட்ரபிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு வரும். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் உங்களுக்கு பக்காவே வரும். ஹைலி சென்சிட்டிவான வாய்ஸ் கூட உங்களுக்கு அழகாக அந்த நம்ம மூச்சு விடுற காற்று கூட அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்குங்க. ரொம்ப சூப்பரானது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ராக் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பேர் நம்ம ஒரு கனெக்ஷன் ஒரே டிவைஸில் நிறைய இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மேட் இன் சைனா, எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாகவே நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கனெக்டர், இதுதான் உங்களுக்கு மெயின் மைக்கு. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பேர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம மெயின் மைக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவர், இதுதான் மெயின் ரிசீவர். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட அட்டாச் பண்ணி வருது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் லைட் வர மாதிரி இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஈஸி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபோனோட போர்ட். உங்களுக்கு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஐஃபோனை கனெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு C டைப் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஐஃபோனும் உங்கள்கிட்ட ஐஃபோன் இருக்குது அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஐஃபோனில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளி கனெக்ஷன். ஐஃபோனுக்காக வேறு ஏதாச்சும் நம்ம ரொம்ப ஹார்டான கனெக்ஷன் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான். உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இது இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு மேனுவல் இருக்கும். மேனுவல், சார்ஜிங் போர்ட், மேனுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பின் கொடுத்துருப்பாங்க. இதுவும் என்ன அவங்கள்ட்ட பார்த்துடலாம் நம்ம ஃபுல்லாகவே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்களா, சார்ஜிங் போர்ட், அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. நம்ம இந்த ஸ்பாஞ்சை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அழகாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் எதுக்காக அப்படிங்கிறது தெரியும். ஸோ வாய்ஸ் கிளியராக வரத்துக்காக தான் இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. பக்காவாக செட் பண்ணி நம்மளோட சட்டையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அழகாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாய்ஸும் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபோனை ஆன் பண்ணுறோம்.
ஃபோனை ஆன் பண்ணியாச்சு. ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டு இந்த ரிசீவரை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனோட கனெக்ட் பண்ணுறோம். ஃபோனோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெட் லைட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது இப்போ உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் எரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வாய்ஸ் எங்கேருந்து பேசினாலும் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதை நீங்கள் இதை கழட்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் லைட் மாறி எரியும் பாருங்கள். உங்களுக்கு ஃபோனோட கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே மாறி எரிஞ்சிட்ருக்கும். இப்போ நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்களா க்ரீன் ஆயிடுச்சு. ஈஸி கனெக்ட் தான், ரொம்ப ஹார்டு எதுவுமே கிடையாது. ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மைக் தான். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கங்களேன். K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வ்ளாகிங்காக இருந்தாலும் சரி, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட் யூசேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மைக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. வயர்லெஸ் மைக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கேபிளை வச்சு ரொம்ப லாங்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அந்த டைமில் இந்த வயர்லெஸ் மைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கணும், K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள் இதில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு லிங்க் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக ஏதாச்சும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் லாங்லேருந்து, ஏன்னா இது மெயின் பர்பஸ் லாங்லேருந்து பண்ணுறதுக்காக தான். அந்த லாங்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான வாய்ஸ் கிடைக்கும். K8 வயர்லெஸ் மைக் இது பார்த்திங்கன்னா லோலி பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்குமே இருக்குது. டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு அதோட ப்ரைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸும் கம்மியாக தான் ஆகும். ரேஞ்சை பொறுத்து ப்ரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இந்த மைக் செம்மையாக ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற மைக். ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத ஒரு சூப்பரான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இதே உங்கள் சி டைப் இருக்கிறதுலே உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆக்ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ்பின் இருக்கிறதுல உங்களுக்கு இந்த மைக்கு சப்போர்ட் பண்ணாது. நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோலேயே. அது தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக் ஒர்க் ஆகாது. ஆக்ஸ் கேபிள் இல்லாத நார்மலாக சி டைப் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சி டைப்பில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னால உங்களுக்கு லைட்டாக க்ரீன் சிக்னல் வந்துடும். க்ரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம். நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.